ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய மீல் ப்ரிப்ரேஷன் ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். நான் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவேன், என்ன பண்ணுவேங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன், காட்டியிருக்கேன். டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஒரு தடவை பாருங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஜஸ்ட் இது ஒரு ஐடியா தாங்க. உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். வாங்க ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு காலம் போட்டிருக்கேன். எப்படி நம்ம ஸ்கூல் காலேஜுக்கு லஞ்ச் பாக்ஸ் இல்லையோ அதுக்கு ஒரு காலம் போட்டிருக்கேன். அஸ்யூஷுவல் எப்பவும் போல் காலையில் மத்தியானம் நைட்டு அப்புறம் ப்ரீபேர் நைட்டுக்கு ஊற வைக்கிறதுக்கு எதுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து திங்கக்கிழமைங்க. திங்கக்கிழமை தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா காலையில் என் பசங்களுக்கு தயிர் சாதமும் காலிஃப்ளவர் சில்லியும் பண்ணி கொடுத்துட்டேன். அதுதான் இன்றைக்கி அவங்களோட லஞ்ச் பாக்ஸு. அப்புறம் டிஃபன் பார்த்திங்க அப்படின்னா இங்கே திங்கக்கிழமை டிஃபனும் லஞ்சும் வந்து நான் எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எனக்கு சண்டே என்ன லெஃப்ட் ஓவர் இருக்குது, சாரிங்க வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அதை யோசிச்சுக்கோங்க. நாங்கள் நான்வெஜ் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் சண்டே நம்ம நான்வெஜ் தான் எடுப்போம். சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அதில் ஏதாவது லெஃப்ட் ஓவர் குழம்பு இருக்குது கொஞ்சம் அப்படின்ற பட்சத்தில் மீன் குழம்பாக இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸஸாக தாங்க நான் வைப்பேன். ஏன்னா அடுத்த நாள் மத்தியானத்துக்கு அதை எடுத்துக்கலான்றதுனால மண் சட்டியில் தான் நாங்கள் மீன் குழம்பு வைப்போம். ஸோ அதனால் அதை வந்து நான் லஞ்சுக்கு எடுத்துக்குவேன். காலையில் ஏதாவது டிஃபன் நான் அதுக்கு ஆல்ட்ரு பண்ணிப்பேங்க. அப்போ என்ன டக்குன்னு ஏதாவது மாவு கீவு இருக்குது இல்லை அப்படின்றனா தோசை ஊற்றிக்குவேன், இல்லைன்னா உப்புமா பண்ணிக்குவேன், ஏதாவது நான் பண்ணிடுவேன். அதனால் இப்படி தான் அன்னைக்கு உண்டான மத்தியான சாப்பாடை நான் ரெடி பண்ணுறது. மீன் குழம்பு இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து பொரியல் பண்ண மாட்டேன். தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் பண்ணுறது கிடையாது. ஏன்னா மீன் குழம்பு மீன் வறுவல் இருக்கும். ஸோ அதனால் அதே விட்டுருவேன் நான். ஏன்னா அடுத்த நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தான் அதை வச்சுக்க முடியும். அன்னைக்கு திங்கக்கிழமை மதியானத்துக்குமே அதை நான் காலி பண்ணிடுவேன். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு ஆப்பமும் கத்திரிக்காய் பிக்கங்காய் போட்டு கடைஞ்சிருக்கேங்க. ஆப்பமாவு நான் சனிக்கிழமை தான் மாவு ஆட்டுவேன். அப்போ தான் ரெடி பண்ணினேன் ஆப்பமாவும். அதுவும் கடைஞ்சி வச்சுருக்கேன். அடுத்து நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா சோயா பிரியாணிங்க. சோயா பிரியாணி பண்ணி அதுக்கு தயிர் பச்சடி கொடுத்துருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி சட்னி மல்லி சட்னி எழுதியிருக்கேன். நான் இங்கே மல்லி சட்னி எழுதியிருக்கேன் இல்லையா, இதை வந்து நான் சேர்த்து அரைச்சிட்டேன் அப்படின்னா நைட்டுக்கு தோசைக்கு எனக்கு ஆயிக்கும். மத்தியானம் சாம்பார் தான் வைப்போம். செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால மேக்ஸிமம் சாம்பார் தான் வைப்பேன். சாம்பார் ரசம் பொரியல் இருக்கும். சாம்பாரை கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன் அப்படின்னா நைட்டுக்கும் சேர்த்து ஆயிக்கும். அதாவது இன்னையோட இது முடிச்சிடுவேன் நான். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வைப்பேன். இல்லை உங்களுக்கு வந்து சட்னி வந்து இந்த சட்னி வேண்டாம், தேங்காய் சட்னி அரைக்கிற டைம் இருந்துச்சுன்னா அரைச்சிக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். எனக்கு இது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். மல்லி சட்னி வச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சாம்பார் சட்னி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா புதன்கிழமை பார்த்திங்கன்னா ஜீரா ரைஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ஜீரா ரைஸுக்கு சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு வறுவல், அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை கொடுத்துருவேன். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நான் பசங்களுக்கு செய்கிறது தனியாக தாங்க செய்வேன். தனியாக மீன்ஸ் அவங்களுக்கு செய்கிறது வந்து மத்தியானம் வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் நான் வச்சுப்பேன். அவங்களுக்கு செய்கிறது மீதி ஆகும். எப்படி ஆகும் பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு கரண்டி சாதம் இல்லைன்னா 2 கரண்டி சாதம் தான் மீதி ஆகும். அதை நான் என்ன பண்ணுவேன், காலையில் டிஃபன் சாப்பிடும்போது ஆளுக்கு ஒரு கரண்டி வச்சுப்போம். இல்லை யாராச்சும் ஒருத்தர் அதை எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி தான் ஆகும். ரொம்ப ரேராக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா புளி சாதம் லெமன் சாதம் அந்த மாதிரி செய்யும்போது வேணால் மத்தியானத்துக்கு அதை லஞ்சாக நான் சேர்த்து செய்வேன். மேக்ஸிமம் அதை அப்படி நான் செய்யறதில்ல. ஏன்னா அப்படி நான் செஞ்சுட்டேன்னா எனக்கு நைட்டுக்கு அது கொஞ்சம் மறுபடியும் யோசித்து நான் வேறு எதாவது செய்கிற மாதிரி ஒரு பிளான் எனக்கு அப்படி தோணுது. இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் காலையில் செய்கிறதே மத்தியானத்துக்கு எடுத்துப்பீங்க அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டுக்கு வந்து நீங்கள் வேறு செஞ்சுக்கலாம். இது வந்து நான் மார்னிங்கே செஞ்சுருவேங்க எல்லாமே. இப்போ டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு செஞ்சு முடிச்சுட்டு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் செஞ்சுட்டு இந்த 3 காலம் இருக்குது இல்லைங்களா, லஞ்ச் வரைக்கும் இருக்கிறத வந்து நான் மார்னிங்கே அந்த 9 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். 8 மணிக்கு பசங்களுக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கணும். அதுக்குள்ளே டிஃபனு லஞ்சு ரெண்டுத்தையுமே முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு டைம் இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா நம்மளும் ஷாப்புக்கெலாம் போகிறோங்கிறதுனால வேலை இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மேக்ஸிமம் நைட்டுக்கு என்ன பண்ணுறேங்கிறது நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அதை ஏதாவது முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி வைக்க முடியுமா, இல்லை சட்னினா எக்ஸ்ட்ரா மார்னிங்கே அரைச்சி வச்சுருவோம். நைட்டு சேமியா மட்டும்தான், அது ஒரு 10 நிமிஷம் வேலை. அந்த மாதிரி ஏதாவது நான் பிளான் பண்ணிக்குவேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மணி 8 மணிக்குள்ளே நான் முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு நம்ம கடைக்கு போகிறதுக்கு எனக்கு சரியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜீரா ரைஸ் பண்ணி சொல்லிட்டேன்னா ராகி அடைங்க. ராகி அடையில் வந்து கொஞ்சம் முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு பண்ணி அதுக்கு தேங்காய் சட்னி வச்சுடுவேங்க. அப்புறம் மத்தியானம்
கொள்ளு கொள்ளி கடைஞ்சி கொள்ளுல ரசம் வச்சுருவோம். அதுக்கு ஏதாவது வறுவல் மாதிரி பண்ணிடுவேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வறுவல் பண்ணியிருக்கேன், அதை பண்ணிடுவேங்கிறத விட இங்கே உருளைக்கிழங்கு வறுவல் இருக்கேன் இல்லைங்களா, இதையே தூக்கி இதில் நான் போட்டுருவேங்க. வேலை மிச்சமாயிரும். உருளைக்கிழங்கு சேர்த்து கட் பண்ணி வறுத்துட்டோம் அப்படின்னா இதையே தூக்கி இதுக்கும் வச்சுக்குவேன். வேலை முடிஞ்சிடும். ஒரு அப்பளம் மட்டும் பொரிச்சு வச்சுருவேன். எக்ஸ்ட்ரா பொரிச்சு டப்பாவில் போட்டு வச்சுருவேன். மத்தியானம் வேலை முடிஞ்சு நம்மளுக்கு. நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சேமியா கிச்சடிங்க, சிம்பிளாக முடிச்சிடுவேன். மேக்ஸிமம் வந்து நைட்டுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் மெனு தாங்க இருக்கும். நைட்டுக்கு ஹெவியாக யாரும் எடுத்துக்கிறது கிடையாது. அதனால் சிம்பிள் மெனுவாக தான் இருக்கும். ரொம்ப ரேராக தான் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு வாரத்துக்கு ஒரு நாள் இடையில எப்போயாவது எடுப்போம். பசங்க ஆசைப்பட்டாங்கன்னா எடுப்போம், இல்லை எடுக்காமலாம் இருக்க மாட்டோம். திடீர்னு இப்போ என் பொண்ணும் பையனும் திடீர்னு கேட்பாங்க, அம்மா இன்றைக்கி கடையில் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், இன்றைக்கி இதில் என்றைக்காச்சும் ஒரு நாள் வந்து ஸ்கிப் ஆயிரும். அது வந்து நம்ம ரெகுலராக ரொட்டீனாக பண்ண போகிறது கிடையாது. மந்த்லி ஒன்ஸோ இல்லை 2 மந்த்ஸ் ஒன்ஸோ அந்த மாதிரி பசங்க எப்போயாவது அம்மா எங்களுக்கு இன்றைக்கி டிஃபன் கடையில் வாங்கி கொடுங்கன்ற சொல்கிற பட்சத்தில், இல்லை எனக்கே ஒரு மாதிரி சலிப்பாக இருக்குது, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லேசினஸாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சரி கடையில் வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி பிளான் பண்ணிடுவோம். இதில் மெயினாக இன்னொரு விஷயம் நைட்டுக்கு என்ன அப்படின்னா, மத்தியானம் வைக்கிற சாதமும் ரசமும் எப்படினாலும் எனக்கு கொஞ்சம் மீதி ஆகும். ஏன்னா வந்து நைட்டுக்கு வந்து அப்பாவுக்கு எல்லாம் வந்து கண்டிப்பாக ரசம் வேணும். ஏன்னா அவங்களும் ஏஜ்டு பீப்புள், கண்டிப்பாக ரசம் கண்டிப்பாக அவங்களுக்கு வேணும். ஸோ அதனால் இந்த டிஃபன் பண்ணும்போது நான் அதை பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணி பண்ணிக்குவேன். ஃபுல்லாகவே சேமியா கிச்சடி இருக்காது. அவங்க ஒரு கரண்டி சேமியா கிச்சடி சாப்பிட்டாங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் சாதம் ரசம் மட்டும் சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க. அவ்வளோதான் அவங்களோட பிளானிங்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை வந்து ரைஸ், ரசம், பொரியல் எழுதியிருக்கேன். இது இப்படியும் எடுத்துப்பாங்க. இல்லை மத்தியானத்துக்கு நான் என்ன குழம்பு பண்ணுறேன் அப்படிங்கிறத சொன்னேன் அப்படின்னா, குழம்பு எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டுருவேன். நாளே குழம்பு எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்னா ஓகேம்மான்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கும் அவங்களுக்கும் சேர்த்து நான் புளிக்குழம்பு சேர்த்து வச்சுருவேன். காலையில் அதையும் கொடுத்துடுவேன். இல்லைன்னா வெறும் ரசம் மட்டும் எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. இது இன்றைக்கி பார்த்திங்கன்னா உப்புமாவும் ஒரு சுண்டலுங்க. சுண்டல் தாளிச்சுன்னு ஏதாவது ஒரு சுண்டல் நாள் நைட்டே இங்கே ஊற வைக்கிறதுக்கு எழுதியிருக்கேன். அது மாதிரி இங்கே ஊற வச்சு தாளித்து கொடுத்துருவேன். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி புளிக்குழம்பு, ரசம், பொரியல். பொரியல் ஆக்சுவலாக புளிக்குழம்புக்கு கூட்டு தாங்க நல்ல காம்பினேஷன். நான் பொரியல்லாம் போட்டிருக்கேன். ஓகே, அதை மாற்றிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புளிக்குழம்புனாலும் தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கலாம் மாட்டேங்க. ரொம்ப ரேராக தான் தேங்காய் அரைச்சி ஊற்றி வைப்பேன். ஏன்னா ஒரு நேரம் வைக்கிறோங்கிறதுனால நமக்கு தேங்காய் தேவைப்படாது. ஸோ அதனால் அது ஒரு நேரத்துக்கு வச்சுட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நைட்டுக்கு சப்பாத்தி, ஒரு மாவு. இந்த சப்பாத்தி மாவை நான் காலையிலே பிணைஞ்சு வச்சுருவேங்க. ஏன்னா அது அது எனக்கு பெரிய வேலையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் கடைக்கு போயிட்டு வந்து பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுவேன்னா காலைல இந்த சப்பாத்தி குருமா வரைக்கும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோ இடையில கட் ஆயிடுச்சுங்க, சாரி. அடுத்து வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா பிரிஞ்சி சாதம்ங்க. பிரிஞ்சி சாதம் வச்சு தயிர் பச்சடி வச்சு கொடுத்துருவேன். அன்றைக்கி வந்து மார்னிங் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு தோசைங்க. பச்சைப்பயிறு தோசை பார்த்திங்கன்னா நைட்டே நான் பச்சைப்பயிறு இங்கே ஊற வைக்கணும், எழுத மறந்துட்டேன். பச்சைப்பயிறு அரிசி ஊற வச்சுட்டேன் அப்படின்னா காலைல எந்திரிச்சு அரைச்ச கையோடு அதுக்கு தோசையை ஊற்றி வச்சு கார சட்னி அரைச்சிடலாம். இந்த கார சட்னி நீங்கள் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா நைட்டுக்கு ஏதாவது பொங்கல் வச்சு நான் சட்னி அதை யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா சாம்பார் வைக்கிறேன் மத்தியானம், ஸோ அதையும் யூஸ் பண்ணிப்பேன். அப்போ நம்மளுக்கு வேலையும் கொஞ்சம் கம்மியாகும். இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு சட்னி வேண்டாம், காலையில் மட்டும்தான் வேணும் அப்படின்னா ஓகே, நீங்கள் காலையில் அளவாக அரைச்சிக்கலாம். அது உங்களோட இஷ்டம்தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார், ரசம். இது வந்து பார்த்திங்கன்னா காய்கள் இந்த புளிக்குழம்புக்கோ சாம்பாருக்கோ இல்லை வேறு ஏதாவது குழம்புக்கோ வந்து காய் வந்து நான் நாள் என்கிட்ட என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிடுவேங்க. சாம்பார்னால் சாம்பாருக்கு அந்த ஏதாவது ஒரு காய் கண்டிப்பாக இருக்கும், வீட்டில் இல்லாமல் இருக்காது. அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். சனிக்கிழமை பார்த்துட்டிங்க அப்படின்னா எனி டிஃபன் ஐட்டம்னு ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, என் பொண்ணுக்கும் பையனுக்கும் 2 பேருக்குமே ஸ்கூல், காலேஜ் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணி கொடுத்துருவேன். சிம்பிளாக லெமன் ரைஸோ இல்லை புளி சாதமோ அந்த மாதிரி எதாவது பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கு ஏதாவது உருளைக்கிழங்கு வறுவல்ன்ற மாதிரி டக்குன்னு வச்சு கொடுத்துருவேன். இல்லை அப்படின்னா என் பொண்ணுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு டிஃபன் ஐட்டம்ங்க. ஏன்னா அவள் வந்து கேட்பா, அம்மா எனக்கு குட்டி தோசை ஊற்றி கொடுங்க, குட்டி இட்லி ஊற்றி கொடுங்க, சப்பாத்தி போட்டு கொடுங்க, இல்லை பூரி போட்டு கொடுங்கன்னு ஏதாவது ஒன்று கேட்பா, ஆசைப்பட்டு கேட்பா. ஸோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி அன்றைக்கி நான் பண்ணி கொடுத்துருவேன். அது வந்து ஸ்கூல் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு தான் நான் முடிவு பண்ணுவேன். அன்றைக்கி வந்து மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னா மட்டை ரைஸ் கஞ்சிங்க. அந்த கேரளா ரைஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் சிகப்பு அரிசி இருக்கும், அதில் குருணையே நம்மளுக்கு கிடைக்கிது. அதை வாங்கி நான் கஞ்சி வச்சுருவேன். கஞ்சி வச்சுட்டு அதுக்கு ஏதோ ஒரு துவையலோ ஏதோ ஒன்று நான் பண்ணிடுவேன். கூடவே முடிஞ்சால் சுண்டல் ஊற வச்சுருவேங்க. சுண்டல் ஊற வச்சு ஆளுக்கு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சாப்பிட்ற அளவுக்கு நான் சுண்டல் ஊற வச்சு ரெடி பண்ணி தாளிச்சிடுவேன். தேங்காய் போட மாட்டேன். இன்கேஸ் வெறும் சும்மா வேக வச்சு அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிட்ருவோம். அது மூடுக்கு தகுந்த மாதிரிங்க. என்னோடய வேலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான்
பிளான் பண்ணிக்குவேன். வெறும் சும்மா நம்ம வேக வச்சு சாப்பிட்டாலும் ஓகே. இல்லை எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா சும்மா வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு தாளித்து அப்படியே சாப்பிடுவோம். மத்தியானம் முட்டை குழம்பு எழுதியிருக்கேன் அன்னைக்கு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை கொஞ்சம் எனக்கு ஒர்க்கும் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க, நான் கஞ்சி எடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு மாவெல்லாம் தீந்துருச்சு. மேக்ஸிமம் எனக்கு மாவு வந்து வெள்ளிக்கிழமையோட தீந்துரும், முக்கால்வாசி தீந்துரும். இன்கேஸ் இந்த மாவு அரைக்கிற வேலையெல்லாம் வந்து நான் சனிக்கிழமை தான் வச்சுக்குவேன். மாவு அரைக்கிறது, அந்த வாரத்துக்கு உண்டான காய்கறி வாங்குறது, இஞ்சி பூண்டு அரைச்சி வைக்கிறது, அந்த மாதிரி ஐட்டம்லாம் அந்த மாதிரி ஒர்க்லாம் என்ன பண்ணுறதுன்னா சனிக்கிழமை தான் நான் வச்சுக்குவேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு நான்வெஜ் செய்கிறது ஒரு ஒர்க்கு தான். இருந்தாலும் என்னென்னா நான் கடைக்கு போயிட்டு வந்து நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்து இந்த வேலையும் பார்த்து அந்த வேலையும் பார்த்து அன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப ஒர்க் இருக்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஐயோ அப்பா எப்படா இந்த சண்டே முடியுன்ற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் சனிக்கிழமை மேக்ஸிமம் மாவு அரைக்கிற வேலையை சனிக்கிழமை வச்சுருவேன். அதனால தான் அன்றைக்கி கஞ்சி முட்டை குழம்புங்க ஏதாவது சிம்பிளாக பிளான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒர்க் இருக்கிற அன்றைக்கி நான் மேக்ஸிமம் சிம்பிளான இது பண்ணிடுவேன். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சடி அண்ட் சட்னி, அவ்வளோதான். ரவா கிச்சடிங்க. அது நீங்கள் சம்பா ரவையும் போட்டு செய்யலாம், இல்லை நார்மல் வெள்ளை ரவையும் போட்டு செய்யலாம். அதுக்கு ஒரு சட்னி அரைச்சிட்டிங்கன்னா அன்றைக்கி வேலை முடிஞ்சுது. சண்டேக்கு நான் எழுதலைங்க. சண்டே ஏன் எழுதலை அப்படின்னா சண்டே வந்து என்ன நம்ம பண்ண போகிறோங்கிறது அன்றைக்கி காலையில் எந்திரிக்கும் போது நமக்கு தெரியும். மேக்ஸிமம் சண்டே வந்து என் பசங்களுக்கு பிடிச்ச லஞ்சு தான் நான் செய்வேன். ஏன்னா வாரம் ஃபுல்லாக அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து என்ன சொல்கிறது, அவசரமாக போகிறாங்க, அவசரமாக வராங்க. ஸ்கூலு, டியூஷனு, படிப்புங்கிறதுனால இருக்காங்க. சாப்பாடு விஷயத்தில் அன்றைக்கி சண்டேங்கிறது முதல் நாள் நைட்டே என் பையனும் சரி என் பொண்ணும் சரி, அம்மா நாளைக்கு என்ன செய்கிறீங்கன்னு ரொம்ப ஆசையாக கேட்பாங்க. மேக்ஸிமம் அவங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நான் செஞ்சு கொடுத்துருவேன். அதில் எனக்கு ஒரு திருப்தி. ஸோ அதனால் சண்டே வந்து மார்னிங் டிஃபன் கூட நான் எழுதலை. என்ன இருக்கோ வீட்டில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு எதுவுமே இல்லை அப்படின்னா மாவு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம சனிக்கிழமை மாவு அரைச்சிருவோம். மாவு இருந்துச்சு அப்படின்னா இட்லி ஊற்றிக்கிடுவேன். இட்லி ஊற்றி நான்வெஜ்ஜும் செய்வேன். இல்லை நேரமாக எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இட்லி சிக்கன் குழம்பு, இல்லை இட்லி மட்டன் குழம்பு ஏதாவது ஒன்று காலையில் நேரமாக செஞ்சு கொடுத்துருவேன். இல்லை எதுவுமே இல்லை, மாவு சப்போஸ் சனிக்கிழமை அரைக்க முடியல அப்படின்னா மாவு இருந்தாலும் இல்லைன்னாலும் ஏதாவது ஒரு ப்ரெட் வாங்கிட்டு வந்து, ஒரு வீட் ப்ரெட்டு இல்லை நார்மல் ப்ரெட் ஏதாவது வாங்கிட்டு வந்து டோஸ்ட் பண்ணி சிம்பிளாக மார்னிங் டிஃபன் நான் முடிச்சுட்டு மதியானம் என்ன லஞ்சோ அதை செஞ்சுருவேங்க. நைட்டுக்கு வந்து சண்டே வந்து ரொம்ப ரேராக தாங்க எல்லோரும் சாப்பிடுவாங்க. நானே சாப்பிட மாட்டேன். ஏன்னா மத்தியானம் நம்ம நான்வெஜ் சாப்பிட்டோம்னா நைட்டு நான் சுத்தமாக சாப்பிட்றதே கிடையாது. பசங்க வந்து ஈவினிங் அவங்களுக்கு மூடுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்க. மத்தியானம் சாப்பிட்றதோட திடீர்னு நான்வெஜ்னால் அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துடும் என் பசங்களுக்கு. மறுபடியும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஈவினிங் ஒரு 6 மணி போல் சாப்பிட்டாங்க அப்படின்னா நைட்டுக்கு அவ்வளோதான், சாப்பிட மாட்டாங்க. ஆளுக்கு அப்படியே எங்களுக்கு எதுவும் வேண்டாமான்னு சொல்லிட்டு படுத்துருவாங்க. அப்பாங்களுக்கும் அதே மாதிரி தான் மேக்ஸிமம் அவங்க ரசத்தோடு முடிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி தாங்க நான் பிளான் பண்ணுவேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வீக்லிக்கு நான் இப்போ எழுதிருக்கிறது. இதுதான் அடுத்த வாரம் ரிப்பீட் ஆகும்லாம் கிடையாது. இது அப்படியே ரிப்பீட் ஆகணும்னா எங்கள் வீட்டில் என்ன எப்படி அடிப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அதை அப்படியே டோட்டலாக மாற்றி தான் வரும். அடுத்த வாரம் என்னங்கிறது நான் உங்களுக்கு அடுத்த மண்டே சொல்கிறேன். இதில் வந்து இந்த டிஃபன் ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் இடையில எனக்கே உடம்புக்கு முடியல, இல்லை ஏதாவது வெளியில் போகிறோன்னா வெளியில் போய் சாப்பிட்றது கிடையாது. வெளியிலேயும் போய் சாப்பிட்லாம். இல்லை வீட்டில் இருந்தால் பசங்க ஆசையாக கேட்பாங்க இல்லைங்களா, அம்மா எங்களுக்கு கடையில் டிஃபன் வாங்கி கொடுங்க அப்படின்னு. அது வந்து மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ அந்த மாதிரி ஏதாவது நடக்கும். ஸோ அப்போ இதில் ஏதாவது ஒன்று ஸ்கிப் ஆகலாம். உங்களுக்கும் அப்படி தானே இருக்கும். ஏன்னா ஒர்க்கிங் போயிட்டு வரவங்களுக்கு எப்படா நம்ம உட்காருவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம இருப்போம். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து அவுட் சைட் ஃபுட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ எங்கே எப்படி செய்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியறதில்ல. என்னோடய மெனு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான், ரொம்ப மினிமலாக தாங்க நான் எழுதியிருக்கேன். இதுதான் வந்து டக்குன்னு செய்யக்கூடிய விஷயங்கள். இதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் இப்போது இந்த 3மே நான் காலையில் செய்கிறேன் அப்படின்னா ஒரு 1 ஹவரில் செஞ்சு முடிச்சிடலாம். நம்மக்கிட்ட எல்லாமே இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில், நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் எல்லாமே லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு, டிஃபன் செஞ்சு, லஞ்சும் செஞ்சு முடிச்சிடலாம் காலையிலேயே. மேக்ஸிமம் நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளுக்கு கொஞ்சமாக ஒரு சோம்பேறித்தனம் வந்துருச்சுன்னா தாங்க கஷ்டம். இதில் மற்றவங்கள யாரையும் நம்ம குறை சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம வேலை எப்போவுமே நம்ம தான் செஞ்சாகணும். இதில் கொஞ்சம் நம்ம சோம்பேறித்தனம் பட்டுட்டோம் அப்படின்னா இது எதுவுமே நம்ம பண்ண முடியாது. சிம்பிளாக இருக்கிறதே நம்மளுக்கு பெரிய மலை மாதிரி தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, லேசினஸ் இருந்தாலும் அந்த ஒரு 2 மணி நேரத்துக்கு அந்த லேசினஸை கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. தள்ளி வச்சுட்டு செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃப்ரீ தான். ஒர்க்குக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, அந்த டென்ஷனுங்கிறது யாருக்குமே இல்லாமல் இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீக்லி மீல் பிளான் இது தான். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள்.
நான் உங்களுக்கு மறுபடியும் நெக்ஸ்ட் மண்டேல சொல்கிறேன். இது ப்ரீ பிளான் நான் என்னென்ன பண்ணுவேங்கிறது இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட சொன்னதில்ல. எனக்கு பெருசா அது ஒண்ணும் என்ன சொல்கிறது, நார்மலா எல்லா வீட்லயுமே பண்ணுறதுதாங்க. இந்த மாவு அரைச்சு வைக்கிறது, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வைக்கிறது, அது எல்லாமே அப்படித்தான். அது எல்லா வீட்லயுமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அது அவங்கவங்களோட வசதிக்கு தகுந்த மாரி, அவங்கவங்களோட வேலைக்கு தகுந்த மாரி, டைம் ஷெட்யூலுக்கு தகுந்த மாரி அவங்கவங்க பண்ணுவாங்க. அது அந்த மாரி வேணும்னா சொல்லுங்க. அத நான் உங்களுக்கு சொல்றேன். பட் இது எப்படி இருக்கு என்னங்கிறது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.